மலேசிய மாமன்னர் மாட்சிமை தங்கிய சுல்தான் இப்ராஹிம் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக நேற்று பஹ்ரைன் சென்றடைந்தார். சவுதி அரேபியாவில் 4 நாட்கள் அரசுமுறை பயணத்திற்கு பிறகு நேற்று ரியாத்தில் உள்ள கிங் காலிட் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் பஹ்ரைன் சக்கேர் விமான தளத்தை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு மாட்சிமை தங்கிய பஹ்ரைன் மன்னர் ஹமாட் பின் இசா அல் கலீஃபா தலைமையில் சிறப்பு கம்பள வரவேற்புடன் கூடிய அரச மரியாதை அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பஹ்ரைன் இளவரசரும் பிரதமருமான சல்மான் ஹமாட் அல் கலீஃபா, தேசிய காவல் படை தளபதி ஷேக் முகமது இசா அல் கலீஃபா மற்றும் மற்ற பஹ்ரைன் இளவரசர்களும் கலந்து கொண்டனர். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுடன் அவரது புதல்வர்களும் மலேசிய தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது காலிட் நோர்டினும் மற்றும் இஸ்தானா நகாரா அரண்மனையை சேர்ந்த கணக்காளர் தான்ஸ்ரீ டாக்டர் அஸ்மி ரொஹானியும் உடன் சென்றனர். இது 1974 ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக மலேசிய மன்னர் ஒருவர் பஹ்ரைனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வதால் இரு நாடுகளுக்கிடையிலான தூதரக உறவின் வரலாற்றில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.